ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கு தயாராகிடுச்சு. ஸோ நமக்கு 49,920 49,920 50,020. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு அவ்வளோ அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் அ பேட்டர்ன் பிரேக் அவுட். ஸோ இதுவே 49,920 கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு டவுன் மூவ்மெண்ட்டுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்டில். ஸோ நம்ம இதை 49,920 50,020. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் ஏதோ ஒரு சைடில் நல்ல ஒரு பிரேக் அவுட் மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க மூவ்மெண்ட் பண்ணும்போது ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் மேக் பண்ண முடியும். இட்ஸ் அ பேட்டர்ன் பிரேக் அவுட். ஸோ இந்த லெவல் பேங்க் நிஃப்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இட்ஸ் அ ரேஞ்ச் பவுண்ட். இதுக்குள்ள ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்குது ப்ரைஸ். ஸோ நமக்கு இந்த ப்ரைஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒன்லி அப்சைட் மூவ்மெண்ட். ஸோ நமக்கு 23,380 பிரேக் பண்ணால் இட்ஸ் அ டவுன் சைட். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு இது அப்சைட் மூவ்மெண்ட். 23,520 நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நிஃப்டியோடைய மூவ்மெண்ட்